மேட்டூர் அணை தூர்வாரப்படாமல் உள்ளதால் ஆண்டுக்கு 20 TMC தண்ணீர் வரை சேமிக்க முடியாமல் போவதாக பொதுப்பணித்துறையினரே தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் தற்போது 1400 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு வண்டல் படிந்துள்ளதாகவும் அணையை தூர்வார பல 100 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் மத்திய அரசின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மேட்டூர் அணை தற்போது வறண்டு காணப்படுவதால் தூர்வாருவதற்கு ஏற்ற சூழலும் நிலவுகிறது. இதை தமிழக அரசு பயன்படுத்த முன்வராத நிலையில் மணல் கொள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளை லாபம் ஈட்டி வருகின்றனர். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு மேட்டூர் அணை நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் மணல் திட்டுகள் அங்கங்கே தெரியுது. இந்த பகுதியில் சிலர் ஒரு கும்பலாக சேர்ந்து நல்ல தரமான நல்ல வழிக்கு போகக்கூடாது மணலுங்கிறதுனால செட்டியூர், அடிப்பாளர், கோயிந்தப்பாடி, கத்திரிப்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு கும்பல் எடுத்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. கொளத்தூர் காவல் நிலைய எல்லையில் அமைந்துள்ள அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர் பகுதிகளிலும் தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர், ஏமனூர், நாகமரை, குறுக்கலையனூர் பகுதிகளிலும் மணற்கொள்ளை கொடிகட்டி பறக்கிறது. அள்ளப்படும் மணல் இரவு நேரங்களில் லாரிகள், டிராக்டர்கள் மூலம் கொளத்தூர், மேட்டூர் பகுதி ஏஜென்ட்டுகளிடம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மணலை வாங்குவதற்காக கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளிலிருந்து வரும் வியாபாரிகள் லாரிகள் மூலம் மணல் கடத்தி செல்கின்றனர். தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு சோதனைச் சாவடி, கொளத்தூர் காவல் நிலையம், வனத்துறை சோதனைச் சாவடி, நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரின் சோதனைகளை எவ்வித தடையும் இல்லாமல் கடந்து மணற்கொள்ளையர்கள் வெளியேறுகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மணற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதுடன் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கு இணங்க மணலை விற்பனை செய்தாவது அணையை தூர்வார வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மேட்டூரிலிருந்து அங்குராசு.